சினிமாவில் பிறந்தாலே வெற்றி உறுதியில்லை. அதை நிரூபித்தவர்தான் கார்த்திக். பிரபல நடிகர் ஆர். முத்துராமன் அவர்களின் மகனாக இருந்தாலும் கார்த்திக் தனது பெயரை தனியாக உருவாக்க வேண்டியிருந்தது. அவரின் முதல் படம் அலைகள் ஓய்வதில்லை. அந்த படம் பெரிய வெற்றி. ஆனால் அதற்கு பிறகு சவால்கள் தொடங்கின. சில படங்கள் வெற்றி, சில படங்கள் தோல்வி, விமர்சனங்கள் ஏற்ற தாழ்வுகள். ஆனால் கார்த்திக் ஒருபோதும் நடிப்பை விட்டுவிடவில்லை. அவரின் எனர்ஜி, நேச்சுரல் ஆக்டிங், சார்மிங் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அவரை ரசிகர்களின் நவரச நாயகனாக மாற்றியது. வாழ்க்கையில் பர்சனல் சேஞ்ச் இருந்தாலும் கரியரை மீண்டும் மீண்டும் பில்ட் பண்ணினார். அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது, உனக்கு பேக்ரவுண்ட் இருக்கலாம், ஆனால் உன் ஐடென்டிட்டி உன் உழைப்பால் தான் உருவாகும். கார்த்திக் இருந்து நம் கற்றுக்கொள்ளும் லெசன் என்னவென்றால், பிறந்த சூழல் முக்கியமில்லை. நீ எவ்வளவு தடவை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தால்தான் நீ வெற்றி. வாழ்க்கையை ஒரு படம் மாதிரி. ஒரு சீன் ஃப்ளாப் ஆகிட்டா முழு படம் ஃப்ளாப் ஆகாது. உழைப்பு இருந்தால் ஒரு நாள் அப்ளாஸ் உறுதி. அவர் சொல்லும் லெசன் என்னவென்றால், நீ பிறந்த சூழல் என்பது முக்கியமே இல்லை. நீ எவ்வளவு தடவை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தால்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும். அவர் வாழ்க்கையை ஒரு படமோடு ஒப்பிட்டு சொல்கிறார். ஒரு சீன் ஃப்ளாப் ஆகிட்டா முழு படம் ஃப்ளாப் ஆகாது. உழைப்பு இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக அதற்கு அப்ளாஸ் உறுதி. ஸோ கார்த்திக் சார் நடித்ததே உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அண்ட் இப்போயும் பார்த்திங்கன்னா இவர் நடிச்சுட்டு தான் இருக்கார். இந்த கார்த்திக் சார் படமோட அவங்க பாட்டு, அந்த படத்தில் வர பாட்டும் செம்ம ஹிட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த படம் எந்த பாட்டு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ 100 days 100 மோட்டிவேஷனல் சேனல் வந்துக்கிட்டே இருக்கும். இது 49 of 100. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.